1800 படி ஏறுவியா? போய் அந்த கருவறைக்குள்ள நின்று பாரு, நீ பட்ட கஷ்டம்லாம் இப்படி போயிடும். எனக்கு 75 வயசு ஆச்சு. மலை மேலே ஏறி வர்றது எனக்கு கஷ்டமே தெரியல. யாரும் எப்படி வர்றது தனியாக கேட்குறாங்க. வைப் ஆயிடுச்சு எனக்கு. சாமி இருக்கா இல்லையா, நமக்கு மேல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதை நம்பணும். ஹாய் நண்பா, நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓதியமலைக்கு வந்திருக்காங்க. உலகத்திலேயே அதிக படிகள் கொண்ட கோவில் இதுதாங்க, அதுதான் வந்திருக்கோம். டேய் ஸோ ஃபஸ்ட்டு முறை வந்து நான் பசங்க கோயிலுக்கு வராங்க. நாங்கள் ஆல்ரெடி 2 டைம் வந்திருக்கோம். இது நான் 3ஆவது டைமு, உனக்கு 2 பேரும் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. கோயிலுக்குன்னு அந்த மாதிரி பெரிய படிக்கட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்ததும் ஷாக் ஆகிட்டான். அங்கே ஒரு 50 படி ஏறினதுக்கே மூச்சு வாங்கி போச்சு. 1800 படி ஏறுவியா? முருகர் தூக்கிட்டு போவார். ஆமாம், முருகன் வந்து மயில் வச்சு தூக்கிட்டு போவார். சரி வாங்க போவோம் வீடியோக்குள்ளார. அது கையில் கோயிலுக்கு இவனுங்களாம் கோயிலுக்கு இவனுக்கு மூஞ்ச பாருங்களேன். இவங்களாம் கோயிலுக்கு வரேன்னு சொன்னா யார் நம்புவாங்களா? கையில் வாட்டர் பாட்டிலோட போகிறான், அதுவும் கூலிங்காக இருக்குது. ஏதோ மழை பாக்கெட்டில் வாட்டர் பாட்டிலா? அப்பா நடிக்கிறான் ஏன் நல்லவன் மாதிரி. உலகமாக நடிக்க காப்பாற்று. அப்பலாம் என்ன யாரதே தெரியல. எனக்கே வர மாட்டேன், சாமியே கும்பிட மாட்டேன், இருந்தாலும் வந்துட்டேன் பத்தியா கோயிலுக்கு அப்படின்றான். நீ பேசுற கேட்காது, ஏன்னா அவன் மைக் அவன்ட்டு இருக்கு. அது கேட்கட்டும், அவனுக்கு பிரச்சனை இல்லை. அண்ணாந்து பார்த்தா தலை சுத்துது. அதுக்குள்ளேயே கையில இப்போ கொஞ்சம் சேஃப்டியோட போண்டா. பரவாயில்ல, கை சைடுல கல்லெல்லாம் போட்டுருக்காங்க. தலை சுத்தி மயக்கம் வந்துச்சு. இன்னைக்கு இடுப்புல கை வச்சிருக்கா என்னன்னு தெரியல. தலையில கை வச்சு படுத்துட்டான். எனக்கு ஏதோ தப்பா தோணுதுடா. கோயில பேசக்கூடாது. ஐயோ, இங்கதான்டா யானை சிங்கம்லாம் வரும். நிஜமாடா? இப்போ என்ன தப்பா சொல்லிவிட்டான்? 3 தான் சொன்ன. ஒரு யானை சாணி கிடக்கு. அம்மா இல்லையே, முழுக்க மாதிரி போட்டிருக்கு யானை சாணி. என்னடா தொண்டையில இந்த நாக்கு வெளியே வருது. இப்பயே அதுக்குள்ளேயே வாடா. கொஞ்ச நேரம் அவர் வர வரைக்கும் உட்காந்துருப்போம். என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? அவர் வரட்டும். அவர் வந்துட்டாரு. அடிநாக்கெல்லாம் வெளியே வருது இப்பயே. அடிநாக்கு எங்கள் நாக்கு நீட்டு. நம்மளே நல்லா தானே இருக்கும். அவன் யாருடா? நான் யாரு? 150 சேஸ் பண்ண போகிறான். சோடா போட்டு எடிட்டர்ல அப்படிதான் இருப்பான். எடிட்டரா? ஏடா போவோம், மழை படிக்கட்டுலாம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் படிக்கட்டு என்றா எத்தனை படிக்கட்டு இருக்குன்னு முருகா ஃபர்ஸ்ட்ல இருந்து நின்றுட்டு வரணுமா? எப்பா ஃபர்ஸ்ட் இருந்து இன்ட்ரோடா இடிட்டோட போடா. படிக்கட்டு எத்தனை நீ வர கம்முன்னு வாப்புறோம். டேய் அப்புறம் செக் பண்ணுறது இல்லைடா 1800 படி உண்மைதானன்ட்டு. வரும்போது எண்ணிட்டு வந்துடலாம். வரும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒடியாறது மட்டும் தான் டைம் இருக்கும். நான் எண்ணிட்டு வரேன், நீங்கள் ஒடியாந்துருங்க. வா, நீ எண்ணிட்டுலாம் வர மாட்டேன், எப்படியே படுத்துக்கிட்டே தூங்கிடுவேன். அப்பெல்லாம் படுத்துறாத, யானை வந்து மிதிச்சிருவேன். நீ மேலே படுக்க ஆரம்பிப்பேன், கீழே வந்தால் ஏந்திரிப்பேன். பார்க்குறியா, உங்களோட ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்பேன் நான். இல்லை அவன் ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுவான், பரலோகம் போயிடுவான். அத்தி மேலே இருந்து பார்ப்பான் எங்களை. பாருங்க, நம்மளுக்கே நாக்கு தெரியல, இந்த பையன்லாம் எப்படி ஏறுவான். 100 ஏறட்டுமா? இன்னொரு 1700 இருக்கு. மொத்தமா சொல்லாத ப்ரோ. ஏன் ப்ரோ நீ ஏற முடியாது அப்புறம். இப்படிதான் வரணும் வரும்போது. ஒன்றும் இல்லை, இப்போ லைட்டாக 8 வருஷம் அவ்வளோதான். ஓடிடுவான் கீழே, பார்க்கிங்கில் போய் கிடப்பான். கீழே போய் கிடப்பான். அதாவது இவன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாய். ஒரு 6 மாதம், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு அப்புறமா தலைவன் ஒரு செயல் பண்ணிட்டான். காதல் தோல்வியால் 30 ரெடியாடுறா, நம்ம பாட்டு பாடுறான். இங்கே வாரு, ஏய் இங்கே வாடா, டேய் இங்கே உள்ள வாடா. வா நில்லு, வா நடுவில் உட்காந்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். காதல் தோல்வியால் மருந்து குடிச்சிட்டான். 20 குண்டுமணி 8 அரளிவாதை. ஆனால் என் கணக்குக்கு வந்து 33 ஏதோ ஒன்று சொன்னான். 32. ஆமாம்,
அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பாடுபட்டானோ அதுதான் நாங்கள் ஒரு பாட்டாக லிரிக்காக எழுதி டெடிகேட் பண்ண போகிறேன் என் நண்பனுக்கு, என் தம்பிக்கு. இல்லடா அங்கே ஒரு நீ ஹோஹோய் அப்படின்னு சரியா சொல்லு. அவ்வளோதான். லெட்ஸ் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லுங்க. லெட்ஸ் டு கோ சிங். சரி, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தான் பேசுகிறேன். சொல்லட்டுங்களா? அரளி விதைய குடிச்சேன். ஓஹோய்டா. அதுக்கப்புறம் தான் அரளி விதைய குடிச்சேன். குண்டு மணியா காதல், குண்டு மணியா காதல். வாயில் டியூப்பு போனதே, வாந்தி மயக்கம் வந்ததே, வயிறை இறுக்கி பிடித்ததே, கடைசியில் புத்தி தெளிந்ததே. அதாவது வாயில டியூப் அப்படின்னா வாயில டீப் விட்டாங்க. வாயில டியூப் போட்டதுக்கு அப்புறமா வாந்தி மயக்கம் நிறைய வந்துச்சு. தப்பா சொல்றேன். ஆமா, மூக்குல டீப் போட்டாங்க. ஏதோ ஒன்று விட்டாங்களடா நெருக்கி. அது கரெக்டாக சிங்காக ஒன்று ரைமிங்காக வரும்னுட்டு சொல்கிறேன். அடுத்தது வயிறு இறுக்கி பிடிச்சது. கடைசி கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, வயிற்றுல தண்ணி விட்டு அதாவது இந்த க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய தண்ணி விடுவாங்க உள்ளார. அது வெளியே வர வயிறே ஃபுல்லாக கிளீன் ஆகி ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் வயிறு வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அந்த லாஸ்ட் லைனு. அப்போ தான் பயலுக்கு புத்தி தெரிஞ்சிருக்கு, ஐயோ நம்ம மருந்து குடிச்சிடக்கூடாதுடா, செவனு தூக்க மாட்டிருக்கலாம் அப்படின்னு. சரி, கிளம்புவோம். அதாவது அவனுக்காக பிரார்த்தனை பண்ணி தான் இதுக்கப்புறம் நல்ல புத்தி கொடுக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாடா டைம் வச்சா. சரி ஐயப்பன் பாட்டு பாடுவோமா? மலைக்கு ஏறுவாங்களா? அது என்ன பாட்டு? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லு வேற காலுக்கு மெத்தை. வேற சொல்லு ப்ரோ. இன்னொரு பாட்டு எனக்கு நல்லா தெரியும். ஐயா மாத்திர வேண்டியது ஐயப்பாக்கு பதிலா. இரு வரேன். ஒரு பாட்டு எனக்கு தெரியும், பாட்டு பாடிட்டு போகலாம். இந்த பைப்பு தாண்டா தண்ணி போங்க. ஆமாம். ஏன்னா படி பெருசாக போட்டிருக்காங்க. என்னோட அள்ளி போயிருண்டா. பைப்பு திறந்து தண்ணி வரும். 201, 202, 203, 204, 205, 206, 207, 208, 209. சரி, 301, 302, 306. நம்ம இன்னும் பாதி கூட வரலடா. முருகர் வர வைக்கிறாரு, வாங்க போலாம். முருகர் கூப்பிடுறாரு. டேய், அவனை போய் புடுறா, எங்கடா மயங்க கொஞ்சம் விழுந்துட பாறான்டா. எங்கேயாவது இப்போ கீழே தான் விழுந்து கிடக்க போறது. புஷ்பான்னா என்ன டைலாக் இது? ஃபயர் நினைச்சிங்களாடா, ஃப்ளவர்ரான்னு சொல்லிட்டு வா. புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்ரா இல்ல ஜி, புஷ்பானா ஃபயர் நினைச்சியா? அது ஃபயர்லாம் புஷ்பாக்கு தான் பொருந்தும். இங்க இருந்து அவன் இது ஏத்திட்டு போயிருக்கான் சூடம். காலாலே ஏற முடியல, எங்க முட்டி போட்டு ஏறது? முட்டி போட்டு ஏறினா முருகன்ட்ட போயிடலாம் டக்குன்னு. முருகன்லாம் போக மாட்டேன், அவங்களுடைய அப்பா சிவன்ட்ட போயிடுவேன். முடியல, இப்பவே நாக்கு தள்ளுது. இன்னும் எத்தனை பாரு அந்த சின்ன பையன் ஏறான் பாரு, அது மாதிரி ஏறுங்கடா. நமக்குலாம் வீடு கட்டுற ஆசை இருக்கும். எனக்கு இவனுக்கும் கேமரா எடுத்துகிட்டு இருக்க அவருக்குலாம் ஒரே வீடு கட்டு தான் ஆசை. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. அவன்லாம் வந்து கட்டாயம் 24 வீடு கட்டி ஆகும். அந்த அளவு கணக்கு இடிக்குது. டேய் 24 கல்லுடா டேய். 2, 4, 5. ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலுமே அப்புறம் ஏதோ ஒன்று புட்டுக்குண்டா. இப்போ இங்கே 5 வருத்தப்படுறான் படுறா. அடுத்த இந்த 5, அடுத்த 5 மேலே இறக்கிட்டு 25. 4 ஆடு 24. போகலாம். 5 வீடு கட்டணும் மாட்டேங்க. 25. இல்லடா டேய், இப்போ இங்கே கல் அடிக்கிருக்கான்ல தண்ணி கூட, இது ஒரு வீடு. நீ மட்டும் தம்ப இதே மாதிரி இன்னும் 23 எடுக்கணும். ஆனால் 24ங்கிறது முன்னாடி கணக்கான. இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போ எவ்வளோடா? இப்போ 7. ஏன்டா?
செலவு பண்ண மாட்டேன்னு விட்டு போயிட்டாள்வா. எங்கெல்லாம் ஒன்று கரெக்ட் பண்ணுறதுக்கு நாக்கு தள்ளுது. அவன் 24 கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஃபோனை திறந்தாலே வெறும் பொம்பளை சாட்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவ? தண்ணி வேணாம் ப்ரோ வாபுர போகலாம், மூச்சு வாங்குது, நடக்க முடியல, சோறு வாண்ட திங்கலையா? சாமிக்கு விரதாண்டா, அதனால தான் நான் பஜ்ஜி சாப்பிடல, டீ மட்டும் குடிச்சேன். ஐயோ கடவுளே. காலையிலேயே ஒருத்தர் ரூம்ல டீ பிஸ்கெட்லாம் தின்னாரு. டீ பிஸ்கட்லாம் சாமி ஏற்றுக்குண்டா. சோறு தின்னக்கூடாது, எண்ணெய் பலகாரம் தின்னக்கூடாது. பஜ்ஜி போண்டாவும் சாமி ஏற்றுக்கும். அதான் எண்ணெய் பலகாரம் தானே இட்லி பஜ்ஜிலாம், அதெல்லாம் தின்னக்கூடாது. அதனால தான் இந்த கோயிலுக்கு மட்டும் வராதிங்க, படியேறியே செத்துருவீங்க. ஓகே ஜி. எந்திரா காய்ஸ், இப்போ கரெக்டாக ஒரு 500 படி தாண்டியாச்சு. இன்னும் ஒரு 1300 படி இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சு வந்து 1800 தான். இப்போ ஒரு அண்ணா கீழே இறங்கினார், அவர் 2400ன்றார். என்ன கதைன்னு தெரில, கோயில் யார்ட்டது இப்போ மேலே தான் போய் கேட்கணும். 1800 இல்லை 2400 அப்படின்னு. 2400 இருந்தால் இன்னும் 1900 படி இருக்குது. 1800 இருந்தால் இன்னும் 1300 படி இருக்குது. அது குறைக்கிறதும் குறைக்காததும் கடவுள் கையில் தான் இருக்குது. ஒரு 500 படி போட வேண்டிய ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறேங்க. ஒரு 500 படி ஏறதுக்குள்ள அதாவது நாங்கள் கூட ரொம்ப டயர்டாக வரோம், இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஃபேஸில் டயர்டாக தெரியாது. அப்படியே ஆமாம், வெரி வெரி ஹாப்பி திஸ் பாய். ஏறு ஃபீல் பாடி. போயிட்டு நாளைக்கு வருவான் நம்ம. புஷ்பாண்ணா ஃப்ளவர் நினச்சா ஃபயர்ரா. மட்டும் சுத்திடுவோம். ஐயோ நல்லா தான் டேய். அஞ்சலம்மா என்னடா சொல்லுவான் நானு, அஞ்சலம்மா. ஐயா எத்தனை படி இங்கே இருக்கும்? என்னால முடியாது படிக்கிட்டு இல்லைங்க, இந்த பேண்ட் சட்டை தூக்கிட்டே நான் யாரும் இல்லை, இது வந்து கடப்பாரை தூக்கிட்டே ஏறணுமா? 1800 1200ங்களா? யாரு இவன் கல்ல தூக்கி போடுறானே. 1200ன்றாச்சு. 800 1800. ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்கிறாங்க. அதே அந்த ஊருக்குள்ள 4 பேர் பண்ணி வச்சுட்டு 4 இருக்காங்க பேசுறதாட்டுக்கு. டேய் முத்து, அந்த ஐயா இன்னொரு 3000 படி இருக்குன்றாரா. நிஜமாடா 300 300. நான் ஃபோனில் சர்ச் பண்ணி இந்த கோயிலை பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு போகலாம்ண்ணா. சரி ஒன்றிங்க திரும்ப கீழே இறங்கணுமே. வீட்டில் இருந்தபடியே சாமி கும்பிட்டுருந்துருக்கலாம். இங்கே இருந்தால் கனவுலே ஏறும் படிக்கிட்டு, கண்ணு மூடிக்கிட்டு. 1 2 அதான்டா ஏரி, பவானி சாகர் ஏரி. தெரில ஜி, நீங்கள் சொன்னீங்களே அந்த தண்ணி இங்கே தான் வருமா? பவானி போகும்னு சொன்னீங்களே, இதானே அது? ஐயோ ஐயோ முடியலடா சாமி. தெரியாது முத்துக்கலாம். எனக்கும் தெரியாதுடா நீச்சல் தெரிஞ்ச மாதிரி. நான் உடன் பிறப்புடா, நான் உடன் பிறப்புடா. குளிக்க அழைச்சிட்டு போவோம், எங்களை இழுத்துட்டு உள்ள தள்ளி விட்டுருவான். ஹேய் பள்ளி என்ன பிடிக்கிற? அருணா 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 அருணாவா? அது கடிக்காதான் ப்ரோ. சரி மித்ரா கண்ணு அங்கிட்டு போய் அப்பா. நடந்து வருவா. அப்படியே அவங்க கீழே குனிஞ்சிட்டு வந்து மேலே ஏறோம், அப்படியே சொருகிட்டு வர்றீங்க. இது மேலே ஏறி நடந்து வந்துருமா? டக்குன்னு போற மாதிரி. அதான் விழுந்துருவேன். நான் இங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, இங்கே பேர் இந்த கட்டில படுத்துறேன். முடியல, அதான் மண்டையில் அவ்வளோ முடி வச்சுக்கிறியாடா. ஒரே ஒரு நிமிஷம் எங்கே பாரு, என் உயிருக்கு நீ அதிகமாகலாம் செலவு பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் போதுமா? ஒரு 8 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா. இங்கே பாரு, 8 லட்ச ரூபா கொடுத்துருந்தா வச்சுக்கா நான் சுற்றுருவேன். என் அண்ணன் கல்யாணம் பண்ணுறான் 8 லட்ச ரூபா வச்சு. ஏன்னா இப்போ வேணாமா? 8 லட்ச ரூபா தான் வேணும். அதாவது இங்கே தான் அண்ணன் சரி தம்பி பார்க்கணும். கட் 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 அண்ணனை பார்த்து மூக்க தொடச்சிட்டு பேசு. அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மருந்து குடிச்சான். இப்போ அந்த இன்ஸ்பயர் ஆனதால அண்ணன் மேல இன்னும் அதிகமாக பாசம் ஆயிடுச்சு. 8 லட்ச ரூபா கொடுத்துட்டு என் உயிர் எடுத்துக்கங்கன்றான். சப்போஸ் என் உயிர் யாராச்சும் தேவைப்பட்டுச்சு, ஹார்ட்டு கிட்னி எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா போயிடுச்சு. ஆமாண்டால
ஆமா வாரண்டி இல்லை. ஆமா ஹார்ட்டு கிட்னி குடல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டியா? ஆனா எல்லாமே அழுகி போய் தான் இருக்கணும். நீங்க தான் அதை எடுத்து ரெடி பண்ணணும் ஊசி போட்டு. எல்லாம் கண்ணு வேணா கரெக்டா இருக்கு, கண்ணு வேணா நோண்டி ப்ரோ எடுத்துக்கணும். அதுவும் தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ. காது சரியா கேட்கல. நான் இன்னைக்குடா சொன்னேன். என்ன சொன்னேன்? இதுக்கு அப்புறம் சொன்னடா. இதெல்லாம் அநியாயமா இல்ல. காதுலாம் அடிச்சு ஆக்சுவலா அப்ப மனுஷனே இல்ல. காய்ஸ் நீங்களா சொல்லுங்க, ஒரு கிட்னி போனவன் ஒரு ஹார்ட் போனவன் எவனா இப்போ ஒரு 1000 படி ஏறி போனா? அதான் நாக்கு தள்ளுது. 500 ஜி அதிகம் 1000 ஜி 1000 சொன்னா ஆமா ஜி, ஏன் நீ வர இவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு, அதை நான் காட்டுறேன். உன்னுடைய ஹார்ட் போயிடுச்சு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டு வருது. போட்டோ வீடியோ இருக்கும் பாருங்க உங்க போன்ல, ஃபைல் அட்டாச் பண்ற சொல்லி வீடியோ இழுத்து இழுத்து கிடப்பா. சப்போஸ் அது உண்மையா பையன் தெரிஞ்சுக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஃபைல் அட்டாச் பண்றேன் பாருங்க. சாமி கும்பிட வந்து நான் இப்படி அசிங்கப்படுத்துறேன். லிங்க் வரும் சொல்லியிருக்கேன். எழுத்து ரிப்போர்ட் நடி. ஆமா ஹெல்த் ரிப்போர்ட்னு அடிங்க. ரிப்போர்ட்டை நான் அனுப்பிச்சு விடுறேன். ஹார்ட் ஃபெயிலியரு, கிட்னி ஃபெயிலியரு. உனக்கு சப்போஸ் ஏதாச்சும் அந்த 24 பேரும் ஆல்கஹால் உடம்புல இருந்து இது வெள்ளையணுக்கள் உடம்புல இருந்து பாத்தீங்களா வெள்ளையணுக்கள் ஃபுல்லா போச்சுன்னு நான் நேத்திக்கு ஒரு காமெடி கண்டு எடுத்தோம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு தான் முடியணும். அதான் இவன் அந்த 3 வார்த்தை, அந்த 3 வார்த்தையை 4 ஆக்கணும். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங்னா டேய் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சொல்றா அப்படின்னு அதை சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டைலாக் சொல்லி முடிச்சுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஐ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் மச்சான் மச்சான். அடே அது இது பெருசா இங்கிலீஷ் புலவ மாதிரி தெரிஞ்ச மாதிரியே பேசணும்டா. ஐ லவ்வர் அந்த இடத்துல ஐ லவ் யூன்னு சொல்லியிருந்தோம்னா ஏன் ஹோய் இல்ல ஹோய் 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 அந்த மொக்க காமெடி நீங்க ஊந்து சிரிச்சீங்க பாரு. அந்த காமெடி இல்ல, அது மொக்க காமெடி இல்ல. ஏன்னா இங்கிலீஷ் அந்த மாதிரி பேசுன மொக்க காமெடி தான். நீ மொக்க வாங்குனது ரொம்ப காமெடியா இருந்தது. கனாப்பட்டா அவன் பாட்டு கேட்க முடியாது. சரி அப்ப கேட்காத விட்டுரு. வாடா அது கேட்காத விட்டுரு. ஆனா ப்ரோ லைவா போட்டுட்டு இருக்கீங்க? லைவா? ஆமாண்டா. நிறைய புள்ளியும் இருக்கும் ப்ரோ. அப்புறம் நீ வேற அப்போ கூட பையன் ஞாபகம் வராது உனக்கு? அப்பி பசங்க அசிங்கப்படுத்தான்னு சொல்றானா? புள்ளியுக்குள்ள அசிங்கப்பாக்கும் அப்படிங்க. ப்ரோ பசங்க அசிங்கப்படுத்தினா கேவலம் கிடையாது, பொண்ணுங்க அசிங்கப்படுத்தினா அது படுங்கேவலம். ஒரு பொண்ணு உன்னை சீன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவா? எங்களுக்குலாம் அந்த மாதிரி கேவலப்படுத்தவே பொண்ணு பொண்ணு டேய் சீன்னு சொல்லிச்சு. எங்களுக்குலாம் அந்த மாதிரி கேவலப்படுத்துறதே ஒரு பையன் சொன்னா டேய் தானே சொல்ற கேளு. உன்னையாவது கேவலப்படுத்தாத பொண்ணுங்க இருக்கு, எங்களை கேவலப்படுத்துறது அந்த மாதிரி பொண்ணுங்க இல்லையேன்னு ஃபீல் பண்றோம். திறமை திறமை அதுக்கு பேர் திறமை. அப்படியே அசிங்கம் சொல்ற? அதான் இல்ல ஏதோ ஒரு புள்ளிவா நான் தான் முகேஷ் அப்படி பேசு. நான் தான் மிஸ்டர் மிக்கி மவுஸ். மறக்காம என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வந்து கோயிலுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாக்கெல்லாம் தோணுங்க ஆடுது எனக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? 1800 படி ஏறி வரதை கட்டி ஏதோ ஒரு போர்டு மாதிரி போட்டு நல்லா இருக்கும். அப்படி ஏறி இருக்குன்ட்டு இப்போ எவ்வளோ தூரம் எத்தனை படி வந்திருப்போம்? ஆனால் இது எத்தனை படினா இருக்கும்? மொத்தம் 1880. அம்மாடி 80 ஆகிப்பிச்சாயே. ஆமாண்டா. 700 தான் வந்திருப்போமா? 800 800னா 800 இன்னொரு 1080 படி இருக்கு. எங்கே போகிறது? இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். கதம் கதம் இது வரைக்குமே எங்க ஊரு முடித்துறானா ஆல்ரெடி செங்குத்தா தான் இருக்கு. இது என்ன செங்குத்தா இருப்பாரு உனக்கே தெரியுதா? ஏணி மாதிரி தான், அந்த மர ஏணி இருக்குல்ல நம்ம வச்சு ஏறுவோம் தெரியுமா வீட்டுல. நான் என்ன இங்கேயே உட்காந்து நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ மேல ஏற முட்டினா நீ நினைச்சது நடக்காது. மேல போய் அந்த முருகனை மட்டும் பாருங்க. நீங்க பட்ட கஷ்டம்லாம் போயிடும். அது என்ன சொல்றாரு கேளு. சொல்லுங்கண்ணா. உலகத்துல நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி முருகனை பார்க்க முடியாது. 5 தலையோட முருகனை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. 5 தலையா? ஆமா. எனக்கே தெரியாது, சொல்றது கேட்குது. பிரம்மனுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 தலை. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து
பைரவர் இதில் வந்து அறிஞ்சிட்டாரு. சரிங்களா? அதனால் 4 முருகனோட சேர்த்து 5 முகம் இங்கே தான் இருக்குது. அந்த 4 தலை யாருதுன்னா அதுவும் முருகன் என்னன்னா கீழே இரும்புறைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம். அந்த ஊரில் தான் பிரம்மனை சிறை வச்சது. அங்கே கோயில் இருக்குது தானே? இருக்கு. பிரணவ மந்திரத்துக்கு வந்து பொருள் தெரியாததுனால முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நீ படைத்தல் தொழிலை பண்ணுறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி பிரம்மனை சிறை வச்சது. அங்கே சிறை வச்சுட்டு ஆள் மேலே வந்துட்டாரு இங்கே கோயிலுக்கு. ஆமாம். சிவபெருமான் இந்த வழியாக வந்து மேலே முருகனை போய் பார்த்து மறுபடியும் படைத்தல் தொழிலை வந்து பிரம்மனுக்கே கொடு, நீ படைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூய ஆத்மாவாக படைக்கிற, அதனால் வந்து பூமி தாயினால் பாரத்தை தாங்க முடியல அப்படின்னு சிவபெருமான் கெஞ்சி கேட்டதுனால மறுபடியும் பிரம்மனை வந்து விடுவிச்சு படைத்தல் தொழிலை அவர்கிட்டே கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட அதிசயம் நடந்தது இந்த மலையில். மேலே போய் பாரு, நான் இதுக்காக சொல்லலை, நீ போய் அந்த கருவறைக்குள்ளே நின்று பாரு, நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்படி போயிடும். அப்போ போகிறோம் கண்டிப்பாக. இது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக 750 மாறிடும். சக்ஸஸ் ஆயிடும். காலையில் வந்திருந்தீங்கன்னு வைங்க, சரியான கூட்டமாக இருந்திருக்கும். அப்படியா? எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம் ஒரு டைம் வந்துருக்குங்கண்ணா. செவ்வாய்க்கிழமை காலையில் என்றைக்குமே வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகன் மேலே இந்த மலை முருகன் மேலே வெறித்தனமாக இருப்பாங்க. கேட்ட திறந்த உடனே திடுதிடுன்னு ஓடிடுவாங்க. கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்போ கீழே ஒன்று கேட்டு தான் வந்தேன். அதாவது தம்பி, திருச்செந்தூர் முருகனை விட பழனி முருகனை விட அழகு அது வாயில் சொல்ல முடியாது. நீங்கள் அனுபவிச்சதான் தெரியும். என்னதுங்கண்ணா? நீங்கள் அதை பார்த்து அனுபவிச்சதான் தெரியும். அது ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது. அறுபடை வீட்டு முருகனை விட இந்த முருகனோட அழகை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உணர முடியுமே தான் வாயில் சொல்ல முடியாது. எனக்கு 75 வயசு ஆச்சு. மலை மேலே ஏறி வர்றது எனக்கு கஷ்டமே தெரியல. யாரும் எப்படி வர்றது தனியாக கேட்குறாங்க என்ன இந்த வயசில் எப்படி தனி 1 மணி நேரத்தில் மேலே இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? நிறைய வந்துட்டு நிறைய 100 நேரம் வந்தாச்சு. அப்பா நீங்கள் ஒரு டைம் வந்தவங்க உங்களை திருப்பி வர வைக்கும். நான் இது 3ஆவது தடவை ஐயா. நாங்கள் 3ஆவது தடவை நான் இந்த பசங்க 2 டைம் கும்பகோணத்துலேருந்து வர்றாங்க. கும்பகோணத்துல வரீங்களா? கும்பகோணத்துலேருந்து வர்றாங்க. நாம சென்னை இது கோயம்புத்தூர் தான். சரிங்க. இங்கிருந்து வர்றாங்க. கோயம்புத்தூர்ல எங்கீங்கண்ணா? நாங்கள் கணபதி சிஎம்எஸ் மலையோட மகிமை தெரிஞ்சவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வந்துட்டு இருப்பாங்க. அது அவனோட வார்த்தையினால சொல்ல முடியாது. நீங்கள் அனுபவிச்சதான் தெரியும், பார்த்ததான் தெரியும், அனுபவிச்சதான் தெரியும், உணர முடியும். அவ்வளோதான். சரி வாங்க எல்லாம் ஒன்றா போகலாம். நீங்கள் போய் பாருங்க. போயிட்டு வந்தீங்களா? நீங்கள் போயிட்டு நீங்கள் போகிறதுக்கு அலங்கார பூஜை போயிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. எப்படியும் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3, 3:30, 4 மணி பக்கம் தான் வந்து 2:45, 3 மணி. நீங்கள் மேலே போகிறது சரியாக இருக்குது. நீங்கள் மேலே போகிறதுக்கு அலங்கார பூஜை கரெக்டாக இருக்குது. 3 மணிக்கு போயிடுவாங்கல்ல. 3:30 ஆகிடும்ப்பா. 3 மணிக்கு மேலே தான். ஆமாம். சரி. காதுலாம் அடைச்சிக்கிச்சு ப்ரோ. பாருங்க, நடக்க முடியலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து அப்படியே போயிடுங்க. ஆனால் பார்க்காம வந்துடாதுங்க. இவங்க வயசுக்கு மேலே ஒன்று 500 வரைக்கும் இருந்தாலும் ஏறுவாங்க. பார்க்காத மட்டும் வந்துடாதுங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பார் அவர். போனால் சக்தி கிடைக்கும். சரி வாங்க ஜி, வாங்க போகலாம். சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி, நன்றிங்க. இதுதான் கோயிலுக்கு வர்றது காரணம். இதனால தான் வந்தா ஒரு 4 நல்லவங்களை பார்ப்போம். சொன்னதை கேட்டவொடனே முச்சு பாருங்க. ஒரு வைப் ஆயிடுச்சு எனக்கு. இல்லை இதே வைப்பு தான் ரூம்ல நான் கொடுத்துட்டு இருந்தேன். சொல்லும் போதே எனக்கு இருந்த முக்காவாசி டயர்டு போயிடுச்சு. இல்ல இதே வைப்பு தான் நாங்க ரூம்ல ஒன்று கொடுத்தோம். என்ன ப்ரோ இந்த காலத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன்கிட்ட நான் ஒன்னே சொன்னேன், சாமி இருக்கா இல்லையோ நமக்கு மேல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதை நம்பணும். இல்லை அவன்கிட்ட தானே சொன்னேன். இப்போ இங்கே 4 பேர் சொல்லவும் ஒரு எனர்ஜி கிடச்சிடுச்சு. இப்போ உன் மனசில் நல்ல எண்ணங்கள் வரும், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான், அந்த எண்ணம் வந்தாவே போதும். நீ ஜெயிச்சிட்ட. நாளைக்கு வந்து இவங்க சொன்னதில் என்ன, நாளைக்கே நீ சூப்பர் ஸ்டார் கூட நடிப்ப. இப்போ இவங்க சொன்னது என்னன்னா, கீழே வந்து நான் ஒன்று வேண்டிட்டு வந்தேன். கீழே சாமி கும்பிடும் போது அது வேண்டிட்டு வரவும் 24/2 பேசிக்கிட்டு இருக்கேன், குறுக்க பேசிக்கிட்டு. ஒரு கோயில் இருக்கிறா சாமி, இங்கே கும்பிட்டுட்டு போவோம். நீ கும்பிடவா போற நிஜமாலும்?
கைஸ் ஒரு வழியாக கரெக்டாக கோயில் நுழைவாயில் பக்கம் வந்துட்டோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 50 படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாச்சு அந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள். ஐயோ ஒன்றும் ஏறின மாட்டுக்கு. காய்ஸ் மேலே வந்துட்டோம். அழகாக இன்னும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக 10 படி தான். 10 படியா? 1870 படிக்கிட்டு வந்தாச்சு. இதோட இன்னொரு 10 படிக்கிட்டு இதுவும் கணக்கில் வருமானு தெரில. இதோட அந்த படிக்கட்டு முடியும் தெரில. ஒருவேளை கீழேயா இல்லை இங்கேயும் சேர்த்து 1880 சொல்லிட்டு சரியாக தெரில. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்தாச்சு. இது என்ன கோயில் ஜி? இரும்பு நான் படித்தேன். ஆமாம் இடும்பர் கடம்பர் 2 சாமி உள்ளே இருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கே சுற்றி இங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்தா மேலே போகணும். காய்ஸ் இந்த கோயிலுக்கு வரும்போது நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வாங்க, இல்லைனா வராதிங்க. முருகா 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 ஓமை முருகா, ஒன்றை போல 2 பொண்ணு நானும் கேட்குறேன் முருகா. அவன் பொய் சொல்கிறான் முருகா, அவன் பொய் சொல்கிறான். 24 என்னோட ஆடியன்ஸ் அவங்கள தான் தெரிச்சு ஓடிடுவாங்க. லவ்னா அந்த மாதிரி இருக்கும். நம்ம பாருங்க கோயிலுக்குள்ள லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சே இதான் காதல். ஒரு வழியாக கோயிலுக்கு மேலே வந்தாச்சு. உண்மையிலுமே இந்த 1880 படியை ஏறுறது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அவங்களுக்கு எப்படியோ தெரில, வந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்றும் முடியல, காலெலாம் ரொம்ப வலிக்குது. இது டேய் முத்து என்னடா பண்ணுற? காதல் காதல் வைகோலமே இதுதான் கீழேருந்து வர வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டே வந்தான். ஒரு வழியாக சொல்லிவிட்டான். உட்காரம் காய்ஸ் இங்கேருந்து பாருங்கள் வியூ வேற லெவலில் இருக்குங்க. நம்ம மேட்டுப்பாளையமா கோயம்புத்தூரை சுற்றி மண்டலமாக இருக்கு. ஆமாம் எவ்வளோ மலைகள் இருக்கு பாருங்க. அப்பா சுற்றி மலை தான். நான் தலைகீழாக தான் கொதிப்பாங்கிற மாதிரி முத்து நிற்கிறான். கூச்சுரா ஏய் தள்ளி விட்டுறா, கீழே வந்துட்டு போகிறான். ஏய் முத்த நானும் ஒரு விதமான ரகம். பாருங்க இங்கே ஒரு முத்து உட்காந்து. ஏய் நான் விட்டுருவோண்டா, அப்புறம் அவ்வளோதான். இப்போ தலைகீழாக குதிப்பா. நம்ம இந்த பாதையில் எப்படி வந்தோம்? இல்லை நம்ம வந்தப்போ அந்த சைடு இது வந்து. ஆனால் இதுவும் அங்கே போய் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நேராக அப்படி போனோம்னா அதான். ஏய் அங்கே போடுறா பாதை முத்து, அங்கே பாரு நம்ம அந்த பாதை. வறண்டு பிடிச்ச பயிலாக இருக்கான் என் முத்து. டேய் முத்து எங்கடா போற? டேய் டேய் கீழே என்ன போற? அங்கே 2 விளையாடிட்டு இங்கே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குரங்கு கூட கப்பல் தான் சுற்றுதுப்பா கோயிலுக்குள்ளார. ஏற்கனவே 24 சுற்றுறான் அவன். குரங்காலாம் போயிட்டானா இருக்கிற எல்லா குரங்கும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். ஆமாம் மலையே ராஜ்யம். ஒரு பையன் ஒரு ரேபிட் கதை ஒன்று சொன்னான்னு சொல்லக்கூடாது. ஆமாம் அது அப்புறம் சொல்கிறேன் அந்த கதையை. வந்துட்டோம், ஒரு வழியாக வந்துட்டோம். ஒரு திரும்ப கீழே கோயிலுக்கு போகணுமோ? ஒரு வழியாக சோழர்கள் அந்த பூமிக்கு வந்தாச்சு. சோழர்களா பாண்டியர். ஆறுமுகம் போகணும். என்னது நல்லா இருக்கா? சாமி கும்பிடணுமா? கும்பிட்டேன் இந்த சாமி நான். கும்பிட்டு திரும்ப கும்பிட்றா, தப்பு இல்லை. இவர்கிட்ட சொன்னாதான் டேரெக்டாக முருகன்ட்ட சொல்லுவார், ரெக்கமெண்ட் பண்ணுவார். நிறைய இடத்துல முருகன் கோயில் இருக்கும், பட் 5 தலை உள்ள முருகன் கோயில் நீங்கள் இங்கே தாங்க பார்க்க முடியும். ஸோ அதுக்காகவே பக்தர்கள் நிறைய ஊரில் இருந்து இந்த சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க. அவருடைய மாண்டேச்சனை மேலே போகிற பாருங்க, முருகனுக்கு வந்து 5 தலை இருக்கும்.
ஸோ இதை நான் கேட்கும் போது நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருந்தேன், 2 டைம் வந்திருக்கேன்னு சொன்னல. அப்போ வந்து எனக்கு இதை நான் சரியாக நோட் பண்ணலை, முருகனுக்கு வந்து 5 தலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கீழே ஒருத்தர் சொன்னார், அப்போ தான் தெரிஞ்சு முருகனுக்கு வந்து 5 தலை இருக்கும் அப்படின்ட்டு. அதே போல் அந்த 5 தலை எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வரலாறுமே இருக்குது. அதையுமே போடுற பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களா, மீன் சாமி வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு, பக்தர்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், அப்படியே காட்டுறாங்க. உள்ள நிக்கிறேன், நீ ஜூம் பண்ணிடா. அவ்வளோதான், நம்ம சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே போகிறோம், நல்லா சாப்பிட்றோம். இது வேறு பயங்கரமாக பசிக்குது. மணி கரெக்டாக 3:30. நம்ம எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோம்? 1 மணிக்கு ஏற ஆரம்பித்து கரெக்டாக நாங்கள் 3 மணிக்கெலாம் வந்துட்டோம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு. மாலை சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பூஜை கரெக்டாக அந்த பூஜை நடந்ததுக்கப்புறமா நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிடலாம். அடுத்து வேறு என்ன சொல்லலாம், சாப்பிட்ணும், பசிக்குது. இப்போ தான் கோயிலேருந்து இறங்கி வந்துட்டோம். நடைய பாருங்க, நடந்தா இது திட்டி இந்த ரோபோட் அந்த மாதிரி இருக்கு. இந்த எந்திரன் படத்தில் ரோபோட் நடக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருக்கு நட. காலெலாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. ஸோ நல்ல ஒரு அனுபவம் கோயிலில் வந்ததில். ஸோ அந்த கோயிலை பற்றி சிறப்பம்சங்கள் அப்புறம் ஃபன்னாக நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து வண்டியை பார்க்கிங்கில் போட்டிருக்கோம், ஸோ அதான் எடுக்க போகிறோம். ஐஸ்கிரீம் வந்து 10 ரூபா நினச்சோம், கடைசியில் பார்த்தா 20 ரூபா ஆகி போச்சு. இந்த மாதிரி தகவலாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ மீட் பண்ணலாம். அப்புறம் பாய். இங்கே பாரு, தெரியவே இல்லை நாங்கள். பாய்.